வணக்கம் நண்பர்களே. சோளக்கருது பக்கோடா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அதே சுவையில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 200 கிராம் அளவுக்கு சோளக்கருது பருப்பை எடுத்து அதை தண்ணியில் போட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு தண்ணி தாராளமாக ஊற்றி அந்த சோளக்கருது பருப்பு நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர்ற அளவுக்கு விசில் விட்டு குக்கரை அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை எடுத்து அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு அந்த பெரிய வெங்காயத்தை 4 பாகமாக அரிஞ்சு சன்னமாக நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவையும் 2 குச்சி கருவேப்பிலையும் நல்லா தண்ணியில் அலசி கழுவிட்டு அது ரெண்டையுமே நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் அரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி கீரையை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தண்ணியை இறுக்கி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பக்கோடா மாவு பிணையிற அளவுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்தில் குக்கரில் வெந்திருக்கிற அந்த சோளக்கருது பருப்பை எடுத்து போட்டுக்கணும். அந்த சோளக்கருது பருப்பை எவ்வளவு கையாலேயே நல்லா நொறுங்க பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு கடலை மாவையும் 2 டீஸ்பூன் அரிசி மாவையும் ஒரு தடவை நல்லா சலிச்சிட்டு அந்த சோளக்கருது கூடவே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவில் அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா பக்கோடா போடுற அளவுக்கு இன்னும் தண்ணி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்பூன் கணக்கில் ஊற்றி அந்த பக்கோடா மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வாணலி வச்சு அது காஞ்ச உடனே பக்கோடாவை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலெண்ணெயை ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு கலந்து வச்சிருக்கிற அந்த பக்கோடா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி எடுத்து அந்த எண்ணெயில் போடணும். எல்லா பக்கோடாவும் ஒரே சைஸில் வர மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த பக்கோடாவையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பக்கோடாவையெல்லாம் எண்ணெயில் போட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் வடை எடுக்கிற கரண்டினால் எல்லா பக்கோடாவையும் திருப்பி விடணும். திருப்பி விட்டு ஒரு 1/2 நிமிஷம் கழித்து அந்த வடை எடுக்கிற கரண்டினால் எல்லா பக்கோடாவையும் அப்படியே கிளறி விடணும். அப்போ எல்லா பக்கோடாவும் ஒரே மாதிரி கலரில் வெந்து வரும். அதுக்கப்புறம் எல்லா பக்கோடாவும் நல்லா மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் அந்த வடை எடுக்கிற கரண்டினால் எல்லா வடைகளையும் அள்ளி அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டத்தில் போட்டுக்கணும். அதே போல் மீதி இருக்கிற எல்லா பக்கோடா மாவையுமே இதே போல் பக்கோடாவை பொரித்து எடுத்துக்கிட்டு இந்த பக்கோடாவை எல்லாருக்கும் சூடாக இருக்கிறப்பவே சாப்பிட கொடுக்கலாம். சூடாக இருக்கிறப்ப சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சுவையாக இருக்கும். 6 நாளும் நல்லாயிருக்கும். இந்த பக்கோடாவுக்கு சைட் டிஷ் எதுவுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு தேவையில்லை. ஏன்னா இது சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற சோளக்கருது பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.